ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே. இன்றைக்கி அகைன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 படத்தோட ரிவ்யூட வந்து வந்திருக்கேன். எஸ், என்னென்ன படங்கள் நீங்கள் சைட் பை சைட் பார்ப்பீங்க. எஸ், ஒரு படம் என்ன, ஆக்சுவலாக 2 படமே வந்து தமிழ் படங்கள் தான். ஒரு படம் வந்து என்னென்னா கன்குவா அண்ட் இன்னொரு படம் வந்து பிரதர். ஸோ இந்த 2 படத்தை தான் நான் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்துருந்தேன். ரெண்டுமே வந்து கொஞ்சம் பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சு இந்த படம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்துருந்தேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம், டீட்டெயில்டாக பேசலாம். ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட வரைக்கும், நீங்கள் கேட்டிருந்த வரைக்கும், இது வரைக்கும் நியூஸில் கேட்ட வரைக்கும் ரெண்டுமே வந்து ஃப்ளாப் படம். ஸோ ரெண்டுமே படங்கள் எப்படி இருக்குது, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோவில் போகலாம், டீட்டெயிலாக பேசலாம். ஓகே மக்களே, நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக சொல்லக்கூடிய அதே விஷயங்கள் தான். வெளியே சத்தங்கள் கேட்கலாம், பைக் சத்தங்கள், நாய் குலைக்கிற சத்தங்கள், மாடு கத்துற சத்தங்கள், எது வேணால் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டுச்சுன்னா தயவுசெய்து இக்னோர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் நாய்ஸ் ரெடியூசரை போடுறேன். அப்படி இல்லைனாலுமே கொஞ்சம் கேட்க வாய்ப்பு இருந்து தான் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ வீடியோவில் போகலாம். இது வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ எஸ், நான் வந்து எந்த மூவி முதல் பார்த்தனோ அப்படியே நான் க்ரானாலஜிக்கல் ஆர்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்த மூவி என்ன அப்படி கேட்டிங்கன்னா கன்குவா. எஸ், நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், கன்குவா படத்தை போய் நான் வந்து தேட்டரில் பார்க்கணும்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து சூர்யாவோட படம், நான் யூஸ்வலாக சூர்யாவோட படமாக இருக்கட்டும், விஜய் படமாக இருக்கட்டும், அஜித் படமாக இருக்கட்டும், இது மாதிரி வந்து ரஜினி, கமல், இவங்களாம் பெரிய ஆக்டர்ஸோட படத்தை நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து போய் தேட்டரில் தான் பார்ப்பேன். ஸோ அப்படி நினச்சிக்கிட்டே சரி ஓகே நம்ம வந்து கன்குவா பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி பர்டிகுலராக என்றைக்கு நான் போகணும்னு நினச்சோம், அன்றைக்கி நல்லா போக முடியல. தேட்டருக்கு வந்து நான் போய் படத்தை வந்து போய் பார்க்க முடியல. பட் இந்த மீன் டைம் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாளே தெரிஞ்சிருச்சு அந்த படம் வந்து சரியான மொக்க, ஃப்ளாப்பு, நல்லாவே இல்லை. முக்கா இல்லை, எல்லாருமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து ரொம்பவே வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னடா அது இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, பட் இந்த மெயின் டைம் சில மூவிஸ் எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம வந்து நல்லா இருக்காதுன்னு நினைப்போம், பட் ஆனால் பார்த்தா நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்து சரி ஓகே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓடிடியில் பார்க்கலாம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றத நான் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ரொம்ப நாளாக பெருசாக வெயிட் பண்ணல கைஸ். ஆக்சுவலாக இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு கன்குவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 2024 தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ டிசம்பரில் உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஓடிடியில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்பவே சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகிறதுக்கு படம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆகிடும். பட் இது என்னன்னு தெரியல, ஒரே மாதத்தில் வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போயே தெரிஞ்சிருச்சு எஸ் படம் ஓடலைன்னு சொல்லிட்டு. விக்கிபீடியா போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1/3 தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்தது பட்ஜெட்டுக்கு, விச் வாஸ் டூ லோ, ஹெவி லாஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் 2 மாதிரி ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆக்சுவலாக அந்த படம். சரி ஓகே, இப்போ வாங்க டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இதோட படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நம்மளோட வீரம் படத்தோட டேரக்டர் சிவா. என்னை தாண்டி யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா கே.இ. ஞானவேல் ராஜா அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அண்ட் யார் மியூசிக் அமைச்சிருந்தா அப்படின்னா டிஎஸ்பி, ஓகேங்களா, யார் நம்மளோட தேவிசி பிரசாத் அவர் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து அமைச்சிருந்தார். ஓகே, டீம் நல்லா இருக்கே, படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்து படத்தை நான் வந்து பார்த்தேன். ஸோ கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. எஸ், இட் இஸ் ட்ரூ. இந்த படத்தை அப்படியே வந்து கிட்டத்தட்ட காப்பி பண்ணியிருக்காங்களே சொல்லலாம். எஸ், எந்த படத்தை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கெஸ் பண்ணுங்களேன். எஸ், சொல்கிறேன் பாருங்கள், மகதீரா. கிட்டத்தட்ட மகதீராவோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். காப்பின்னு சொல்ல மாட்டேன், அங்கே நான் திருப்பி சொல்லிடுறேன், எந்த படத்தோட காப்பி பண்ண மாட்டாங்க. காப்பி பண்ணால் அது காப்பி ரைட்டில் அவங்களுக்கே முடிஞ்சிடும். இது வந்து மகதீரா படத்தோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் மக்களே. ஆக்சுவலாக வந்து இந்த டீசர் ரிலீஸ் ஆகும்போது, அதாவது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு கிட்டத்தட்ட. ஏன்னா அந்த டீசரோட அந்த ஃபஸ்ட் போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் கன்குவா, அதாவது அந்த ஏன்ஷியன்ட் சூர்யா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் சூர்யா, நம்ம இப்போ ப்ரெசென்ட் ஜென்ரேஷனில் ஒரு சூர்யா கன்னோட நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ 2 சூர்யா நிற்கிறாங்களே. அப்போ கிட்டத்தட்ட இது வந்து நம்மளோட ராம் சரணோட மகதீரா மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் சில சமயங்கள் நம்ம அப்படி நினைப்போம், அப்படி இருக்காது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஆமாம் நம்ம நினச்சது உண்மை தான். எஸ், இது வந்து கிட்டத்தட்ட மகதீராவோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் மக்களே. நாட் கம்ப்ளீட்லி, பட் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மகதீராவோட ஒரு இன்ஸ்பிரேஷன். கதையை முடிஞ்சால் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒன்றும் இல்லை கைஸ், எப்படி மகதீராவோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பிரசன்ட் சூர்யாவிலேருந்து ஆரம்பிப்பாங்க. பிரசன்ட் சூர்யா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேங்ஸ்டர் மாதிரி ஆரம்பிப்பாங்க. திஷா பட்டானி தான் இதோட ஹீரோயின், இந்த படத்தோட ஹீரோயின் பட்டானி. ஸோ அந்த பட்டானி தான் வந்து ஹீரோயின். ஸோ அந்த பட்டானியோட இந்த தக்காளி யார் நம்மளோட சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா வந்து லவ்விங்ஸ் வந்து பண்ணுவாங்க, பட் அது அதில் காட்ட மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே ஒரு வகையில் கேங்ஸ்டர்ஸ், ஓகேங்களா. லைக் திஷா பட்டானி ஒரு வகையில் கேங்ஸ்டராக, நம்ம சூர்யா வந்து ஒரு வகையில் கேங்ஸ்டராக.
ஒரு அசைன்மெண்ட் நிறைய கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் வந்து முடிச்சுட்டே வருவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பையனை வந்து கிராஸ் பண்ணுவான் சூர்யா. ஸோ பையனை வந்து ஒரு பையனை பார்த்தபோது அந்த பையன் வந்து ஏன்ஷியன்ட் பையனாக இருப்பான். லைக் இப்போ இந்த காலத்து பையன் தான், பட் நம்ம மைண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் மைண்ட் அது இருக்கும். ஸோ அப்போ வந்து அகைன் ஃப்ளாஷ்பேக் போவாங்க. அப்போ தான் கன்குவா வருவார். கன்குவா வந்து வேலை செய்வார். அது உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிங்டம் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. ஒரு வில்லன் இருப்பார். ஸோ அந்த வில்லன் யாருன்னா நம்மளோட பாபி டியோல் தான் வில்லன். ஸோ வில்லன் இருப்பார். ஸோ வில்லனுக்கு வந்து ஹீரோக்கு வந்து சண்டை நடக்கும். அப்புறம் அவங்களோட ட்ரைபல், அது வந்து ஒரு ட்ரைபல் மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைபல் ஸ்டோரி. ஸோ ட்ரைபல் மக்கள் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்கு நம்ம சூர்யா போராடுவார். அப்படியே கொண்டு போவாங்க மக்களை. அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பி ப்ரெசென்ட் வருவாங்க. கடைசியில் சண்டை நடக்கும். சண்டை பார்த்தீங்கன்னா எப்படி மகதீரில் கடைசி சண்டை வந்து ஆனால் 3 பேர் இறந்து போயிடுவாங்களோ அதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா வந்து சண்டை நடக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வில்லன் வந்து சூர்யாவோட சண்டை போடும்போது அப்படியே ப்ரெசென்ட்லேயே அதே சண்டை நடக்கும். அப்படியே கொண்டு போவாங்க. இதுதான் கதை. ஒன்றும் பெருசாக ஒன்றும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அப்படியே புதுமையாக நம்ம எதாவது எதிர்பார்ப்போம் அப்படின்னா அப்படிலாம் கதை கிடையாது. இந்த படம் கம்ப்ளீட்லி ஒரு பழைய ஸ்டோரி தான். ஸோ ஸ்டோரியிலே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அதை தாண்டி ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைம்லைனாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான் தேவை விஷயமா இருந்தது. மற்ற எல்லாமே வந்து சரியான தேவையில்லாத மேட்டர்கள், நிறைய லேக்ஸ் இருந்தது. நிறைய வந்து அது வந்து ஒரு ஆக்ஷன் படமாக பார்க்காம ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போனார் சிவா. நிறைய இடங்கள் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பட் ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே கொண்டு போனாங்க இந்த படத்தை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது படம் வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை கைஸ், அந்தளவுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி செம டிசப்பாயின்ட். எப்படி வந்து நம்மளுக்கு இண்டியன் 2 இருந்ததோ கிட்டத்தட்ட ஒரு இண்டியன் 2 மாதிரியான ஒரு படம் தான் மக்களே இது. நான் வந்து செம டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். யூஸ்வலாக சூர்யாவோட படங்கள் முக்கால்வாசி படங்கள் நல்லாவே இருக்கும். பட் என்ன தெரியல, இந்த படம் செம டிசப்பாயின்மெண்ட். தாண்டி வந்து ஜஸ்ட் ஆக்டிங், அதாவது காஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூர்யா, திஷா பட்டானி, பாபி டியோல், அப்புறம் வந்து கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ணியிருப்பார். ஸோ ரோல்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா திஷா பட்டானி பாபி டியோல் ஏதோ வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு வில்லன் ரோலில் வந்துட்டு போகிறாரு. கார்த்தி வந்து கேமியோ ரோல், கார்த்தியோட கேமியோ ரோல் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் சூர்யாவோட நடிப்பு நல்லா இருக்குது, தரமான இருக்குது. அவர் யூஸ்வலாக எப்படி நடிப்பாரோ அதே மாதிரி தான் வந்து தரமாக வந்து கொண்டு போயிருப்பார் இந்த படத்தில். அவரோட நடிப்புக்காக வேணால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். பட் அதை தாண்டி வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை கைஸ் இந்த வந்து படத்தில். அண்ட் கார்த்தி வந்து இதில் வந்து ஒரு வில்லனாக காட்டியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இது கிட்டத்தட்ட எப்படின்னா எல்சியோட அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்னு சொல்லலாம். எல்சியோவில் பார்த்தீங்கன்னா சூர்யா வில்லன், கார்த்தி ஹீரோ. பட் இதில் வந்து கார்த்தி வில்லன், சூர்யா ஹீரோ. ஸோ அப்படி இந்த ஒரு இதுவாக கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல. இதை தாண்டி கார்த்தி வந்து கடைசியில் வருவார், கேமியோ ரோல் வருவார். மீனிங் தட் பாபி டியோலுக்கு அப்புறம் வந்து கார்த்திக் தான். பாபி டியோல் ஆக்சுவலாக எடுத்து போயிற மாதிரி காட்டுவாங்க. கடைசியில் வந்து கார்த்தி வந்து அதை டேக் ஓவர் பண்ணுவார். ஸோ எப்படி நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சூர்யா வந்து நம்மளோட ரோலக்ஸை டேக் ஓவர் பண்ணுவாரோ அந்த மாதிரி இதில் வந்து கார்த்தி வந்து டேக் ஓவர் பண்ணுவார். ஸோ டேக் ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு போகும்போது தான் கன்குவா 2 வரப்போகுது. கன்குவா 1 ஓடல, இல்லை கன்குவா 2 ஓடுமா அப்படின்றது தான் கேள்வி. எனக்கு கன்குவா 2 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 98% வராது தான் எனக்கு. அப்படியே விட்டாலுமே ஓடிடியில் தான் விடுவாங்க, தேட்டர்ஸில் கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஸோ கன்குவா 1 ஓடல அப்படின்னா கன்குவா 2 எப்படி வந்து நம்ம இந்தியன் 3 இருக்கோ அது மாதிரி தான் வந்து கன்குவா வந்து 2 வந்து இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து ஓடாத படம். ஸோ ஓவராலாக சொல்ல போனால் கன்குவா வந்து ஒரு ஃபெயிலியர் படம் தான் மக்களே. இந்த நீங்கள் பார்க்காம இருக்கிறதே பெட்டர். கண்டிப்பாக விட்டுருவாங்க, இந்த நியூ இயர்க்கோ இல்லை பொங்கலுக்கும் கண்டிப்பாக ரிலீஸில் இருக்கும். நீங்கள்னா அங்கே போய் நீங்கள் டிவியில் வந்து பார்த்துக்கோங்க. அதுவும் ஓட்டி நான் ஆக்சுவலாக சூர்யா படத்தை இது வரைக்கும் அப்படி நான் பண்ணதே இல்லை, கம்ப்ளீட்டாக பார்ப்பேன். பட் இந்த படத்தை ஓட்டி பார்த்தேன். ஸோ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தை பார்த்து நான் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் பார்த்துட்டேன். ஒரு 1 மணி நேரம் ஓட்டிட்டேன். ஸோ அந்தளவுக்கு நான் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் கைஸ் வித்தனா கன்குவா. ஓகே, மூவி நம்பர் 2 போயிடலாம். பிரதர். ஸோ பிரதர் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக பார்த்துருந்தேன். அக்டோபர் 2024 தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை. பட் இப்போ நான் அந்த டிசம்பரில் தான் பார்த்துருந்தேன். ஓடிடிலாம் நான் வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன் யூஸ்வலாக. ஸோ இவரோட படம் ஜேஎன்பியோட படம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து தேட்டரில் போயெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன். நான் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஓடிடி டிவியில் அப்படி தான் பார்த்ததுண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தையும் சரி நம்ம வந்து ஓடிடியில் வந்து பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடியில் வெயிட் பண்ணி பார்த்தேன். யாரோட பார்த்தாலும் என்னோட அம்மாவோட தான் பார்த்தேன். கங்குவா வந்து அம்மாவோட பார்க்கலான்னு நினைக்கும் போது அம்மாவை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேணாண்டா அப்படின்ட்டாங்க. சரி ஏதோ டைம் பாஸுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன் கங்குவா. பட் இது வந்து பிரதர் வந்து என் அம்மாவோட சேர்ந்து பார்த்தேன். என் அம்மாவை ஏன் பார்த்தேன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம் மக்களே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூரியவம்சம் மாதிரி ஒரு ஜென்னர் ஒரு படம். ஸோ அப்படின்றனால சரி ஓகே ஃபேமிலி ஓரியன்ட் படமாச்சு அப்படின்றனால என் அம்மா என்ன பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் பார்க்கணும்டா, ஃபேமிலி ஓரியன்ட் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பார்க்குறோன்னாங்க. ஓகே ரைட், நம்மள உட்காந்து கூட உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கூட உட்காந்து படத்தை பார்த்தேன் மக்களே. ஓகே,
சார் நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா October 2024 ரிலீஸ் பண்ணாங்க. யார் டைரக்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா நம்மளோட எஸ்எம்எஸ் லைக் சிவமனசுக்கள் சக்தி, பாஸ்கர் பாஸ்கரன், ஓர்கல் ஒரு கன்னடி, இந்த மாதிரி பல காமெடி படங்கள், ஹிட் படங்களை கொடுத்த டைரக்டர் எம் ராஜேஷ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா வந்து சுந்தர் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுமையான ஒரு ப்ரொடியூசர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். யார் வந்து மியூசிக் அமைச்சது தான் அப்படின்னா ஹாரிஸ் ஜெயராஜ், இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மியூசிக் டைரக்டர். ஓகேங்களா? ஸோ கதை என்னது, இது வந்து ஒரு புதுமையான கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்கோமர் தான். இது வந்து ஒரு பழைய கதை தான், ஒன்றும் புது கதைலாம் கிடையாது. நிறைய படங்கள் இது மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஜெனர் உள்ள படம், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே உள்ள படம் ஆல்ரெடி நிறைய இடத்துல வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பாய். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லட்சியம் இல்லாத ஒரு ப்ளே பாய். ஸோ அவங்க அக்கா வந்து பூமி சாவ்லா. ஸோ அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா இவனை வந்து மாற்றணும், இவனை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கா வந்து மேரிடு. ஸோ அந்த மேரிட் வீட்டுக்கு கூட்டு போயிடுவார். மேரிட் வீட்டில் அவங்களோட சம்மந்தி வீட்டுக்கு வந்து கூட்டு போயிடுவாங்க. அவங்க கூட்டு போயிட்டு அங்கே கூட்டு போனாலும் வந்து கொஞ்சம் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க. பட் அங்கே போனால் சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக மாறிடும். இவன் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக நடந்துப்பான். அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காதனால நிறைய வந்து நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். அதை தாண்டி பூமி சாவ்லவே வந்துன்னா அவங்க ஹஸ்பண்டோட பிரிஞ்சு வர ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதை தாண்டி திருப்பியும் வந்து அந்த ஃபேமிலி எப்படி ஒன்று சேர்க்கறது, எப்படி பாடுபட்டு ஒன்று சேர்க்கறது அப்படின்றதான் ஜெயம் ரவியோட ஒரு லட்சியமாக இருக்கும். அண்ட் அதுதான் பார்த்தீங்கன்னா கதையே. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த கதை வந்து ஒரு பழைய ஸ்டோரி தான். பட் ஸ்டில் கொண்டு போன விதம் ஒரு நல்ல விறுவிறுப்பாக இருக்கும். காமெடிஸ் பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம ராஜேஷ் படத்தில் எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒர்க்கல் ஒரு கன்னடியாக இருக்கட்டும், இல்லை வந்து எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்களில் வர காமெடி வரி ஓவர் காமெடிலாம் படத்தில் வரல. பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான். அது இப்போ காமெடியனே கிடையாது இந்த படத்தில். ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா விடிவி கணேஷ் மட்டும் தான் காமெடியன். அதை தாண்டி அவரும் பெருசாக காமெடிலாம் பண்ணல. பட் ஆனால் வந்து ஒரு டீசெண்டாக கொண்டு போயிருப்பாங்க படத்தை. டைம்லைனும் நல்லாவே இருந்திருக்கும். நல்லா விறுவிறுப்பாகவே வந்து கொண்டு போயிருப்பார். நம்ம யூஸ்வலாக வந்து ரொம்ப இப்போ கன்கோவா மாதிரி லாகிங்காக இல்லாமல், இந்தியன் 2 மாதிரி லாகிங்காக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தை பிரதரை. ஓகேங்களா? பட் ஆனால் பழைய ஸ்டோரி ஒன்றும் வந்து புது ஸ்டோரி இல்லாதனால இது வந்து இந்த படம் யாருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும்னா இந்த ஃபேமிலி ஓரியன்டட் படம் பார்க்குறவங்களுக்கு, அதாவது ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்டோரிஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பட் ஆனால் பழைய ஸ்டோரி தான். இந்த ஃபேமிலி ஓரியன்டட்லாம் பிடிக்காத படங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி குத்து, கன்று வெட்டுறது, இந்த அவெஞ்சர்ஸ், இந்த மாதிரி படம் தான் பிடிக்கும். அப்படி பார்க்க நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்காது, ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் ஆனால் இந்த ஃபேமிலி ஓரியன்டட் படங்களுக்கு எஸ்பெஷலி அம்மா அப்பாக்கள், தாத்தா பாட்டிகள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பூமர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா ஜெயம் ரவி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான மூவிஸ் நடிப்பார். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மூவிஸாக மோஸ்ட்லி அவர் நடிப்பார். நீங்கள் நிறைய படங்கள் வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 ஆக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சில ஆக்டர்ஸ் இருக்காங்க. யாருன்னா ஜெயம் ரவி, அப்புறம் வந்து நம்மளோட பிரசன்னா இருக்கார், பிரசாந்த், இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கான மூவிஸ் நடிப்பார். இல்லை எனக்கு வந்து பிரசன்னாவோட படங்கள் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அவரோட படங்கள். அதை தாண்டி வந்து ஜெயம் ரவி அது மாதிரி கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான மூவிஸ் வந்து நடிப்பார். கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டட் படமாக இருக்கும். அது பார்த்தா ஃபேமிலியும் வரும் அவரோட படங்களில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து என் அம்மாவும் பார்த்தாங்க, கூட அவங்க வந்து பார்த்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படமும் இருந்தது. நல்லா ஃபேமிலி ஓரியன்டாக நல்லாவே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக வந்து கொண்டு போனாங்க. இல்லை ஒரு படம் ஃபுல் படமே பார்த்தீங்கன்னா ஓட்டியில் நடக்கிறதுனால அந்த நான் ஒரு டிசம்பரில் பார்த்தேன்னா ஒரு மாதிரி சில் டெம்பரேச்சரில் பார்த்ததுனால நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு ஊட்டியிலேருந்து பார்க்குற ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ அதுவே ஒரு ரெஃப்ரெஷிங் மைண்ட். படம் பார்க்குறதே நம்ம வந்து ஒரு சந்தோஷத்துக்காக தான், ஒரு ரெஃப்ரெஷிங் மைண்டுக்காக தான். அது ஒரு படத்தில் கிடைக்குதுன்னா அதான் அந்த படத்தோட வெற்றி. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது எனக்கு கிடச்சிது, என் அம்மாவுக்கு கிடச்சிது. என் அம்மா பார்த்து முடிச்சுட்டு வாவ் சூப்பர் படம்டா, ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு தெரியல ஏன் இந்த படம் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படமும் வந்து கன்கோவா மாதிரி ஃபெயிலியர் தான். பட் எனக்கு அப்படி வந்து தோறல கைஸ். அதை தாண்டி காஸ்ட் அண்ட் குரூ அப்படி பற்றி பேசணும்னா காஸ்டிங் ஜெயம் ரவி தான் மெயின் ரோலு. அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து நடித்த நிறைய படங்கள் வந்து ஃபெயிலியர். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மூவிஸ் பார்த்தீங்கன்னா சைரனாக இருக்கட்டும், இறைவனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அகிலன், ஈவன் பூமி, இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபெயிலியர் தான். நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான், ஓடலை அந்த படம். ஜஸ்ட் லைக் இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா ஓடலை அப்படின்ற மாதிரி தான் பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்குது. அது ஏன் தெரியல, ரீசெண்டான படங்கள் முக்கால்வாசி படங்களை வந்து ஓட மாட்டேங்குது ஜெயம் ரவி. பட் அப்படி நினச்சி தான் வந்து இந்த மூவி பார்க்கலாமா வேணாமா ஒரு சந்தேகத்தில் இருந்தேன். பட் ஆனால் ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி பார்க்கும்போது இந்த மூவி கம்ப்ளீட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரிங்களா? ஸோ அதுதான் கைஸ் வந்து ஜெயம் ரவி. பிரியங்கா மோகன் அது வந்து நடிப்பு வந்து கிளியராக தெரியுது அந்த பொண்ணுக்கு. ஸோ அதனால் வந்து அது அந்த அளவுக்கு இல்லை. பிரியங்கா மோகன் அந்த மாதிரி
இல்லைன்னே சொல்லலாம். அதாண்டி வந்து பூமிகா சாவ்லா நடிப்பு சூப்பர். யூஸ்வலாகவே பூமிகா சாவ்லா அப்போலேருந்து இது வரைக்குமே வந்து ரொம்ப நல்ல நடிப்பு வந்து இருக்குது. ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். அதாண்டி நம்ம நாட்டி சுப்ரமணியன் ஒரு நெகட்டிவ் ரோலில் வருவார். நம்ம கண்கோல கொடுத்தன அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் ஷார்ட் ரோலில் வந்துட்டு போயிருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 மாட்ரேட் ரோல், அதாவது நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் இல்லாமல் ஒரு கட்டத்தில் நெகட்டிவ் வருவார், அப்புறம் பாசிட்டிவாக மாறிடுவார். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ரோல் அவர். அப்புறம் வந்து நம்மளோட ராவ் ரமேஷ், அவர் தான் மெயின் ரோலே. அவர் தான் வந்து சம்பந்தி, மெயின் மாமனாரே அவர் தான். அவர் வச்சு தான் அந்த படமே ஓடும். இவங்க 2 பேர் தான் மெயினே. ஜெயமி ரவியும் நம்ம ரமேஷ் ராவும் தான் பார்த்தீங்கன்னா ராவ் ரமேஷ், இவங்க 2 பேர் தான் மெயின். இந்த 2 பேர் வச்சு தான் படமே ஓடும். அதை தாண்டி வந்து விடிவி கணேஷ், அவர் தான் காமெடி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு நல்லாவே இருக்கும். காஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். அவங்களோட ரோல்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த பிரியாக்கா மோகன் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பல மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருப்பாங்க மக்களே. அதை தாண்டி எஸ் டீம், ராஜேஷோட டீம், நான் ஆக்சுவலாக யூஸ்வலாக எதிர்பார்த்த அந்த டீம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. கொஞ்சம் காமெடிஸ்லாம் இருக்கும்னு நினச்சேன், பட் அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னும் காமெடிலாம் சந்தான மாதிரி காமெடியெல்லாம் போட்டு ஆட் பண்ணியிருந்தா படம் இன்னும் பக்காவாக போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அது இல்லாதனால மேபி கொஞ்சம் மிஸ் ஆச்சான்னு எனக்கு தெரியல ராஜேஷோட படத்தில். ஸோ அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி கேமரா இருக்கட்டும், கேமராமேன், கேமரா பிளே, இந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து டீசெண்டாகவே இருந்தது கேஸ். ரொம்ப வந்து மொக்கெல்லாம் சொல்ல முடியாது. படத்தில் லேக்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. நல்லாவே இருந்ததுன்னே சொல்லலாம் வந்து மக்களே. அதை தாண்டி மியூசிக்கும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. கண்குவா மாதிரி ரொம்ப ஹெவி லவுடாக வந்து டெசிபிள்ஸ்லாம் தாண்டி எல்லாம் காலையும் ரத்தம்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் டீசெண்டான மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து கொடுத்துருந்தாரு. ஒரு டீசெண்டான ஒரு மியூசிக் தான் மக்களே. ஸோ ஓவராலாக சொல்ல போனோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக பிரதர் மூவி வந்து ஒரு சக்ஸஸ் தான். நல்லாவே இருக்குது, நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு லிமிட்டட் பீப்புளுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூமர்ஸ், ஓப்பனாக சொல்கிறேன் பூமர்ஸ், அதாவது வயசானவங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது நான் மட்டும் யங்லாம் கிடையாது, நானும் வயசானவன் தான். அது ரொம்ப வயசானவங்க கிடையாது, 40 இயர்ஸ், அது 38 இயர்ஸ் என்னோட ஏஜ். எனக்கு தெரிஞ்சு அம்மா அப்பாக்களுக்கு இது வந்து பிடிக்கும் கைஸ். நான் சொல்ல மோர் தென் 50 இயர்ஸ் உள்ள அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அதுவும் யார் வந்து ஃபேமிலி ஓரியன்டோ ஃபேமிலியாக அவங்களுக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நான் சொல்கிறது இந்த சூரியவம்சம் மாதிரி ஜனவரி உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். எனக்கும் வந்து இந்த படம் வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து அம்மா அப்பா இவங்களோட தான் நான் வளர்கிறேன். எனக்கு அப்பா வந்து இறந்துட்டார். ஸோ அதை தாண்டி வந்து அப்பாவோட அந்த அன்பு எனக்கு வந்து இப்போதைக்கே கிடைக்கல. அம்மாவோட அன்பு தான் எனக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து பெருசாக அந்த ஃபேமிலி அந்த சர்க்கிளில் நான் இல்லாததுனால எனக்கு இந்த படம், இந்த மாதிரி படங்கள் எனக்கு ஃபேமிலி ஓரியன்டட் படம் எனக்கும் பிடிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பிரதர் வந்து ஒரு சக்ஸஸ் தான் மக்களே. ஸோ ஓவராலாக சொல்ல போனோம்னா கன்குவா இஸ் அ டவுன் அண்ட் பிரதர் இஸ் அ சக்ஸஸ். ஸோ இதாங்க கைஸ் பற்றின மூவி ரிவ்யூ. ஸோ உங்களோட தாட்ஸ், நீங்களும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்டை கீழே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வித் அ சிமிலர் கைண்ட் ஆஃப் வீடியோ லைக் ப்ராடக்ட் ரிவ்யூ ஆர் மூவி ரிவ்யூ ஆர் சம்திங். Until this is Raju signing off. Take care, stay safe and bye guys.